அண்ணாவி சிவனணைந்த பெருமாளோ அப்போ சிவனணைந்த பெருமாளே நான் தனிமையில நான் போக வேண்டாம் தனிமையில என்னால போக முடியாதுன்னா அப்ப நான் கைலாசத்துக்கு நான் சிவனாகவும் பூலோக மக்களுக்கெல்லாம் நீர் சிவனாகவும் இருக்கணும் என் மனைவியான பார்வதிய உமக்கு அம்மை உமைய பார்வதியா உமக்கு தாரம் அப்போ அம்மை உமைய பார்வதியா சிக்க நல்ல சிவப்பழகி அம்மா வீரப்பள்ளும் விரிசடையோ அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ கன்னியாகுமரி கரையதில மீனவ பெண்மகளா பிறந்தவளா அம்மா அதியரசனுக்கு மகளாக அம்மா மகளாக மீனவ பெண்மகளா பிறந்தவளா மீனவ பெண்மகளா பிறந்ததொரு பார்வதிய பகவான் மாலையிட்டு வரும்போது அக்கினிய தான் வளர்த்து பார்வதிய இறங்க சொன்னா அப்போ அதிலே ஒரு பெண் பிறந்தா மங்கை உமையவளாம் பார்வதி அம்மா அண்ணாவி சிவனணைந்த பெருமாளோடு பெருமாளோடு நீ பூலோ போகலாமே பெருமாளோடு அம்மா உமைய பார்வதி அம்மா பட்டுக்காரி பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி உமைய நல்ல பார்வதியா நான் தனிமையில போக மாட்டேன் எனக்கு தம்பி எவனும் ஒருவன் வேண்டும் இந்த அண்ணாவி சிவனணைந்தார் கேட்ட போது வாருமையா சிவனாரே வார்த்தை உண்டு சொல்ல கேளும் சீர்காழி சிதம்பரத்தில் வடக்கு கோட்டை வாசலில சிவனணைந்தார் இருந்திரானா பூமாதேவி பெச்ச பாலன் பெச்ச பாலன் அவன் பொண்ணு முத்து இருளப்பந்தான் அப்போ பூமாதேவி என்பவளும் இருண்ட நல்ல பாறையில பெரம்ப கொண்டு அடிக்கும் போது இருண்ட பாறை எது வெடிக்குதையா அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ அதில பிறந்தானே இருளப்ப சுவாமி காதில் கௌச குண்டலமா குண்டலமா கையாதில சுண்டு குண்டலமா அப்போ இருட்டி நேரம் பிறந்ததால இருளப்பந்தான் ஒந்தம் பேரு பூமாதேவி வெச்சபாலன் பொண்ணு முத்து இருளப்பந்தான் அண்ணாவி சிவனணைந்த பெருமாளுக்கு அரும தம்பியான இருளப்பனும் நீர் பூலோகம் போகலாமே இந்த 1008 தேவாதைக்கோ அண்ணாவி சிவனணைந்தா ஆப்பும் பூலோகத்து தெய்வமாக கழுத்தில் ருத்திராட்ச மாலைகளா துளசி மணி மார்பலகன் இங்க அண்ணாவி சிவனணைந்த பெருமாளுக்கு வெள்ளியால பூணூலா விளை மரியா தாழ்வடமா
கச்ச விளக்கச்ச பார்வைக்கேத்த கச்சைகளும் ஏ அண்ணாவி சிவனணைந்தா ஏ அம்மை உமையவளாம் பார்வதியா அதியரசனுக்கு மகளாக ஏ பிறந்தவளா உமைய பார்வதியா ஏ மீனவ பெண்மகளாம் பிறந்தவளா ஏ அதியரசன் அருணவள்ளி அருணவள்ளி ஏ மகளா பிறந்தவளா உமையவளா ஏ பட்டுக்காரி பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி சடகுழுங்க முடிகுழுங்க உமையவளா பார்வதி அம்மா ஏ காப்புமிட்டா கணையமிட்டா ஏ கணையமிட்டா அம்மா கண்ட சர மாலை கொண்டா அப்படியாக ஆதி கைலாசத்திலே சிவனணைந்த பெருமாளாக வந்து பிறந்தார்